நமஸ்காரம் எவ்ரிவன். ஃப்ரோசன் வடை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இது அம்மாஸ் பிராண்ட், ரொம்ப நல்லா இருக்குது. அதை வெளியில் எடுத்துக்கோங்க. ஃப்ரீசரில் வச்சதாக அதை எடுத்ததுக்கப்புறமா இவ்வளோ வேணுமோ அது மாதிரி வெளியில் வச்சுக்கலாம். இங்கே 3 வடாஸ் வெளியில் வச்சுருக்கேன். இது சட்னி, தேங்காய் சட்னியும் கூட தரேன். இது மைக்ரோவேவில் வச்சுக்கலாம். 30 செகண்ட்ஸ் ஒரு சைடு, அப்படி 3 டைம்ஸ் திருப்பி மறுபடியுமா 3 டைம்ஸ் வச்சுக்கலாம். நல்லா 3 டைம்ஸ் வச்சு கொஞ்சம் நல்லா சாஃப்டான வடை. நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுற மாதிரி டேஸ்ட்டாகவே இருக்குது. சால்ட்டு கம்மியாக இருக்குது, அதனால் ஹெல்தி. சூப்பராக இருக்கும். சட்னி கூட சாப்பிட்லாம், இல்லை ஏதோ ஒரு ரைஸ் கூட சாப்பிட்லாம். டீ கூட ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்லாம். அப்புறம் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தது, அது கொஞ்சம் நெய்யில் போட்டு கொஞ்சம் பே லீஃப், ஜிஞ்சர், அப்புறம் ஸ்லைஸ்டு ஆனியன்ஸ் இதெல்லாம் வதக்கிக்கோங்க. என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் அதில் போட்டுக்கலாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு ரைஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கேரட்ஸு, அப்புறம் டொமேட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் வதக்கிக்கலாம். ப்ரோட்டீனுக்கு வேண்டி கொஞ்சம் குக் பண்ண கடலை, சிக்பீஸ் அது இருந்தது. அதை கறியாக பண்ணுறதுக்கு இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு வெஜிடபிள் ரைஸ் அப்படி பண்ணிக்கலாம். அப்புறமா அந்த சிக்பீஸ் இல்லாட்டா க்ரீன் குக்டு மூங் தால் இருந்தாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா இதில் கொஞ்சம் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் லெஸ் ஸ்பைசி தான் நான் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சமாக தான் சாம்பார் பவுடர், ஒரு ஃப்ளேவருக்கு மட்டும். அப்புறமா அந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி சால்ட்டையும் போட்டு, அப்புறமா கொஞ்சம் கீ போட்டு சூப்பராக சிப்ஸோ பிக்கலோ தயிரோ இதை போட்டு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஃபாலோவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். Thank you. Bye-bye.